வணக்கம் எல்லோருக்கும். நான் சிவானுஜன். இப்போ டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ வந்து எம்எஸ்சியில் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே படிக்கிற விஷயங்களை வந்து இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு இருக்கேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் நாலேஜ் ஷேரிங். அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அளவு வந்து என்ன 2025 வந்து என்ன ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆனால் மேபி எல்லாருக்குமே வந்து என்ன அது ரிலேட்டடான ஒரு ரிசோர்ஸஸ் நாலேஜ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேபி ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்னோட சேனலில் என்ன பண்ணுறேன்டா என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச ரிசோர்ஸை வந்து எல்லாமே வந்து டோட்டலாக ஃப்ரீயாக ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். என்ன நாலேஜ் ஷேரிங் மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இந்த டியூட்டோரியல் அனௌன்ஸ்மெண்ட். இதில் கவர் பண்ண போகிற மொடியூல்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பாய். ஸோ நம்பாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் ஒரு டேட்டா சயின்ஸ் கோல் லைப்ரரி. பட் அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் என்ன ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்குண்டு. ஸோ பைத்தன் வந்து நீங்கள் ஓரளவு வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. நீங்கள் பைத்தனில் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், மற்ற யூசர் இன்புட், அந்த மாதிரியான விஷயங்கள், மற்ற அந்த மெயின் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும். அந்த மெயின் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, டிக்ஷனரி, லிஸ்ட், செட், டப்பிள்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களும். மற்றது வந்து ஃபங்க்ஷன், இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி அது டிஃபைன் பண்ணி கிரியேட் பண்ணுறது, இல்லாட்டி வந்து ஃப்ரீ பில்டாக இருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு இந்த சீரிஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நாங்கள் கவர் பண்ண போகிற முடியல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பை கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்பையில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இப்போ டேட்டா சயின்ஸ் லைப்ரரி கிட்டத்தட்ட நான் நியூமரிக்கல் கம்ப்யூட்டிங் காமனாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் கவர் பண்ண போகிற முடியல பார்த்தீங்கன்னா நம்பை ரிலேட்டட் வாட் இஸ் நம்பை அந்த டேட்டா சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அரே வந்து கிரியேட் பண்ணுறது, அரே ரிலேட்டட் ஆப்ரேஷன், மற்ற ரிலேட்டட் ஆட்ரிபியூட் லைக் ஷேப், ரீஷேப், இந்த மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ணுறது, அப்படி அந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இண்டெக்ஸிங் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம். மற்ற ப்ராட்காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ப்ராட்காஸ்டிங். மற்ற அதில் இருக்க ஃப்ரீ பில் பை ஃபங்க்ஷன் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, பேக்ரியேஷன், மீன்ஸாம், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன். அதோட ஒரு ஒரு முடியல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கவர் பண்ணுவோம் மேக்ஸிமம். இதில் வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அனலைஸ் பண்ணி போடுறோம். மேபி வேறு ப்ராஜெக்ட்ஸ் நான் கவர் பண்ண போடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மாடியூல் நான் கவர் பண்ண போகிற விஷயம். செகண்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா வந்து பேண்டாஸ். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து டேட்டா வந்து என்ன சிஎஸ்வி இல்லை எக்ஸல் பேஸ்ட் டேட்டா வந்து நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும்னா அதை ப்ரொசஸ் பண்ணது முதல்ல நான் இந்த பேண்டாஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணி தான் செய்யும். ஸோ அது வந்து இப்படி அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, எப்படி நாங்கள் அதை டேட்டா மேனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இல்லை. பேசிக்காக பார்த்தீங்கன்னா சீரிஸ் டேட்டா ஃப்ரேம் பேசிக்ஸ், மற்றது எப்படி டேட்டாவை சிஎஸ்வி எக்ஸல் ஜேசன் ஃபைல் ரீட் பண்ணுறது, மற்றது அந்த பேசிக் அந்த ஃபில்டரிங் செலக்டிங் மெத்தட், மற்ற வந்து மிஷின் வேல்யூ ஹேண்டில் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு மிஷின் லேர்னிங்கை பொறுத்தவரை என்ன மிஷின் டேட்டா எதுவுமே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் அதை கவர் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். அது எப்படி எப்படி அதை யூஸ் பண்ணுறன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது வந்து டேட்டா கிளீனிங். ஸோ அதுவும் வந்து மிஸ்ஸிங் பார்ட்டோட கண்டினியூ ஆகிடும். அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் குரூப் பை. ஸோ குரூப் பை வந்து எப்படி அப்ளை பண்ணி நாங்கள் இப்போ ஒரு குரூப்பில் ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டை வந்து ஒரு பர்டிகுலர் பீப்புளை வந்து பர்டிகுலர் ஒரு சேல்ஸை வந்து கன்சிடர் பண்ணி ஒரு பர்டிகுலர் மந்த்ல அந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி ஒரு செட் ஆஃப் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில் எடுத்து அதை அனலைஸ் பண்ணுற அந்த ஒரு பர்பஸுக்காண்டி குரூப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரிலேட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இல்லை 2 ப்ராஜெக்ட், ஒரு மினி ப்ராஜெக்ட் அப்படி டேட்டா எடுத்த ஒரு சேல்ஸ் டேட்டா இல்லாட்டி ஒரு மூவி டேட்டா பேஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த கவர் பண்ண போகிற ஒரு மொடியூல் 3 அண்ட் மொடியூல் 4 டேட்டா விசுவலைசேஷன். மெயினான லைப்ரரி வந்து கிட்டத்தட்ட மேட்ப்ளாட்லியும் சீபோர்ட். இந்த 2 லைப்ரரியும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கிராஃப்ஸ்க்கு வருது. இப்போ லைன் கிராஃப், பார் சார்ட், ஸ்கேட்டர் பிளாட்ஸ், மற்ற ஹிஸ்டோகிராம், இந்த மாதிரியான ப்ளாட்ஸை வந்து இப்படி இந்த லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கிறீங்க. சீபோர்ட் இருந்தாலும் கிட்டத்தட்ட சேம் தான். பட் மேட்ப்ளாட்லிப் தான் வந்து என்ன காமனான ஒரு மதர் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன். பட் அதுக்கு மேலே டொப்பப்பாக தான் இந்த சீபோன், அதாவது என்ன மேட்ப்ளாட்லிபுக்கு டொப்பப்பாக தான் இந்த சீபோன் லைப்ரரியும் அவங்க கிரியேட் பண்ணி சீபோன் கொஞ்சம் அட்வான்ஸான லைப்ரரி. ஸோ அதில் நாங்கள் பார்ப்போம் கிட்டத்தட்ட சிமிலரானதாக ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கும். பட் சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து சீபோர்டில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது ப்ளாட்ஸை வந்து இப்போ சேம் டைம் இங்கேயே நாங்கள் பார்ப்போம். அது இல்லை அட்வான்ஸாக பார்த்தோம்னா சீபோர்டில் வந்து பேர் ப்ளாட்ஸ்ன்ற ஒரு அட்வான்ஸான விஷயம். பேர் ப்ளாட்ஸ் வந்து இந்த கீப் மேப் நாங்கள் இதில் பார்ப்போம் சீபோர்டில் வந்து. ஸோ இந்த மாதிரியே இந்த 2 லைப்ரரியும் காமனாக கவர் பண்ணப்படும். இதில் 2 ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அட்லீஸ்ட். இதில் எப்படி அந்த சேல்ஸ் டேட்டா இல்லாட்டி டெய்லி எக்ஸ்பென்ஸ் மினி ப்ராஜெக்டில் கவர் பண்ண முடியும். இங்கே இல்லை வெதர் டேட்டா இல்லாட்டி டைட்டானிக் டேட்டா. இப்போ ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி படித்த கொஞ்சம் ஐடியா இருக்கிறது டைட்டான் ஒரு மோஸ்ட் பாப்புலர் டேட்டா செட். ஸோ அதில் ஒரு பேசிக்காக வந்து எப்படி என்ன மாதிரி கிரியேட் பண்ணுற டேட்டா விசுவலைசேஷன் பார்ப்போம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் தான் என்ன ஹெட் ஆஃப் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு ஹைபோதிசிஸ் பண்ணி ஒரு டிசிஷன் வந்து எடுக்க போறீங்க. ஸோ அது ஸ்டாட்டிஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டாக என்ன தேவைன்றது ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அது மேபி எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியாது, நான் மேக்ஸிமம் நான் கவர் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ஒரு பேசிக்லேருந்து கொண்டு வரேன். பேசிக்லேருந்து டேட்டா சயின்ஸுக்கு ரிலேட்டடாக என்ன தேவையோ அது ரிலேட்டடாக மேக்ஸிமம் நான் கவர் பண்ணுவேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து
முக்கியமான கான்செப்ட் மீன் மீடியன் மோட் ப்ராபபிலிட்டி பேசிக்ஸ் மற்ற டிஸ்ட்ரிபியூஷனில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து ரியல் வேர்ல்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் உண்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பெல் கர்வ் சிமெட்ரிக் கர்வ்னு சொல்லுவாங்க மற்ற ஹைப்போதிசிஸ் டெஸ்ட் ஸோ ஹைப்போதிசிஸில் வந்து மெயினான ஆல்டர்னேட்டிவ் அதில் இருக்கிற வேரியஸ் டெஸ்ட் லைக் டீச்சர்ஸ் ஸ்கியாட் அனோவா அந்த மாதிரி டெஸ்டிங் வந்து கவர்மெண்ட் அடுத்தது வந்து கோரிலேஷன் கோசியேஷனோ இதுவும் ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது வந்து இந்த ரெண்டுமே பார்க்க சிமிலராக இருக்குமான சிமிலராக இல்லை இப்போ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரியோட இதில் மட்டும் இருக்கிற டாப்பிக்லேயே இதை விட எக்ஸ்ட்ரா கவர் பண்ணப்படும் ஸோ சும்மா ஒரு அவுட்லைன் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரொஜெக்ட் வந்து கொமனா ஒரு ஸ்போர்ட்ஸ் டேட்டா எடுத்து அப்படி அனலைஸ் பண்ணுறது அந்த மாதிரி அதில் எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் அப்ளை பண்ணுறேன்னு உங்களுக்கு டெமோ ஒன்று காட்டும் அந்த ப்ராஜெக்ட் வச்சு அது மினி ப்ராஜெக்ட் ஸோ ஓவரால் இந்த 5 மொடியூல் டோட்டல் அமையில 5 மொடியிலும் பேஸ் பண்ணி அப்புறம் அந்த 5 மொடியிலும் கவர் பண்ணி ஒரு 2-3 ப்ராஜெக்ட் அட்லீஸ்ட் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த 5 மொடியிலும் கவர் பண்ணி ஒரு ஓவரால் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாக இடி எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் ஒரு டேட்டா சயின்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் அது முடிய டேட்டா விசுவலைசேஷன் அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் அப்ளை பண்ணி ஓவராலாக வந்து அதில் ஒரு இன்சைட்ஸ் எடுத்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கட்டாயம் பண்ணுவோம் ஸோ அது முடிய வந்து கிட்டத்தட்ட இதான் 5 மொடியூல் கவர் பண்ணுற பிளான் எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியும் நான் மேக்ஸிமம் நான் கவர் பண்ணி முடிப்பேன் நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸில் முடிக்கிற ஒரு பிளான் உண்டு ஸோ வீக்லி வந்து 3-4 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு மேக்ஸிமம் வீக்லி 3-4 வீடியோ கிட்டத்தட்ட 10-15 மினிட்ஸ் ஈச் வீடியோ இருக்கும் அது டிபெண்ட் அந்த கான்செப்ட் வந்து மேபி லாங் வீடியோ இருக்கலாம் ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி வீக் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 PM நான் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணுற ஐடியில் இருக்குது அண்ட் வீக்கெண்டில் நீங்கள் பார்க்கணுன்னா 9 AM விடிய 9 AM ஐஎஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ இது முடிய நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது வந்து என்ன நாங்கள் வந்து டிரெக்டாக வந்து மிஷின் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட மிஷின் லேர்னிங் ஒவ்வொரு கோர் ஃபவுண்டேஷனை வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் எக்ஸாக்டாக என்ன தேவை என்பது நாங்கள் மேலே கவர் பண்ணிடுவோம் 5 மொடியிலுமே கவர் பண்ணிடுவோம் ஸோ மிஷின் லேர்னிங் வந்து கொமனாக வந்து நான் பிளான் பண்ணது ப்ரொஜெக்ட் பேஸ் கொண்டு போகலாம் என்றது கொஞ்சம் லேர்ன் பை டூயிங்ன்றது மச் பெட்டர் ஸோ அந்த ஒரு பிளான் தான் பார்ப்பேன் நீங்கள் உங்களோட சஜஷனையும் வந்து நீங்கள் கீழே கொமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களோட பிளான் என்ன இப்போ இதில் செக்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமா இந்த மொடியூலில் வந்து ஏதாவது ஃபர்தர் ஆட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா இது மொடியூல் ஆட் பண்ணணும் இல்லை மிஷின் லேர்னிங் எப்படி கவர் பண்ணலாம் ஃபியூச்சர் அந்த மாதிரி சஜஷனையும் வந்து நீங்கள் கட்டாயம் சொல்லுங்கள் ஸோ இதான் என்னோட பிளான் வந்து இப்போ இதாக ஒரு பிளான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி இதை டெவலப் பண்ணிட்டு போகிறோம் இந்த சீரீஸை ஸோ உங்களோட சஜஷனை நீங்கள் கொமெண்ட்ல கட்டாயம் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இந்த டியூட்டோரியல் சீரிஸ் உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்ட்டு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒன் டைமில் வந்து என்ன வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க உங்களுக்கு எதுவும் கருத்துகள் சஜஷன்ல கட்டாயம் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்